இப்போ வந்துட்டு எனக்கு லைஃப்ல என்ன தேவை அப்படின்றதையும் பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைக்கான சொல்யூஷன் அப்படின்றதையும் நான் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கேட்டாலே எனக்கான சொல்யூஷன்ஸ் அப்படின்றது வந்துடும் இல்லையா? அப்படி இருக்கப்ப நான் ஏன் ஒரு புத்தகம் மூலியமா சொல்யூஷன்ஸ் வந்து தேடணும்? மகாபாரதத்தில் வந்த கேரக்டர் சகாதேவன், அவர் எழுதின ஆறுதல், அதுக்கு பேர் தொடுக்குறி சாஸ்திரம்னு எழுதுது. அதில் 64 சாப்டர், ஐச்சிங்லேயும் 64 சாப்டர், டிஎன்ஏ கார்டான்ஸ் 64. ஆச்சரியமாக இருக்கு. ஆரக்கிள் போன், இது வந்து மிருகங்களுடைய எலும்பு. அது காலத்தில் அந்த ஆமை ஓடு, அது போக வேட்டையாடுற குணம், அது அவள் தான் பழத்துக்கு வழியாக இருந்ததுனால வேட்டையாடி மிருகத்தினுடைய மாமிசம் போக எலும்பு மீதி இருக்கும். இந்த எலும்பை கொண்டு எழுதுங்க, இதில் எழுத்து இருக்கும். இதை வந்து என்ன பண்ணுவாங்க, நெருப்பில் கொளுத்தினாங்கன்னா கிராக் இருக்கும். காயின் தானே அப்படின்னு வச்சுருக்காரு. இது வந்து ரொம்ப பழமையானது, வித்தியாசமானது. இந்த வித்தியாசம் என்ன, இதில் தனித்துவம் என்னன்னு சொல்கிறேன். ஐச்சிங் பற்றி படிக்கணும், அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் எப்படி வந்துச்சு சார்? நெல்லிபக்தி நேயர்களுக்கு வணக்கம். ஐச்சிங்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் அட்வைசர் என் சுப்பிரமணி சார் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ வந்துட்டு எனக்கு லைஃப்பில் என்ன தேவை அப்படின்றதையும் பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைக்கான சொல்யூஷன் அப்படின்றதையும் நான் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கேட்டாலே எனக்கான ஆன்சர்ஸ் அப்படின்றது, சொல்யூஷன்ஸ் அப்படின்றது வந்துடும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கப்ப நான் ஏன் ஒரு புத்தகம் மூலியமா எனக்கான இது சொல்யூஷன்ஸ் வந்து தேடணும்? நல்ல கேள்வி. உண்மையாக என்ன உணர்ந்துக்கணும்னா, நமக்கான வழிகாட்டி நம்மளோட இருக்கணும். ஐச்சிங் படித்தா என்ன ஆகும்னா, படித்து உதாரணத்துக்கு நீங்கள் விருப்பப்பட்டு படிக்கிறீங்க, புரியுது, உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிறீங்க, அதில் வர நல்லது கெட்டது உணர்த்தப்பட்டு அதன் மேலே மதிப்பு உண்டாகி நீங்கள் இதை காலம் உங்கள் வாழ்க்கை முழுக்க ட்ராவல் பண்ணலாம். அந்த அட்வான்டேஜ் நீங்கள் போய் ஒருத்தரை கேட்டீங்கன்னா இருக்காது. ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய சொந்த விஷயங்கள் சில நேரங்களில் வெளிப்படுத்த முடியாத எண்ணங்கள் இருக்கும், இல்லை சூழ்நிலைகள் இருக்கும். நான் கேன் ஐ ரிசைன் மை ஜாப் அப்படிங்கிறது போய் கேட்கலாம். அது தவிர நிறைய விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் வெளிப்படுத்தவே முடியாத அளவுக்கு இருக்கும். அதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக டிபெண்ட் பண்ணாமல் இதை ஒரு நாலேஜ் நம்மளோட இதுக்கு ஒரு இதை உணர்த்தணும், இதனோட முக்கியத்துவம் சொல்லணும்னா, கன்ஃபியூஷியஸ்னு 4வது ஒருத்தர் சொன்னேன் இல்லையா, அவர் சொன்ன வார்த்தைகளை நான் சொல்கிறேன். கன்ஃபியூஷியஸ் இறக்குற தருவாயில் இருக்கார். சைனாவில் என்ன பழக்கம்னா, அவங்கள வந்து புதைச்சிட்டு சமாதி கட்டி வைப்பாங்க. அந்த மாதிரி அவரோட பாடியை கொண்டு போகும்போது அவருடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தன் அதை தூக்கின்னு வரும்போது கேட்பான், மாஸ்டர், வாட் வில் யூ டூ இஃப் காட் கிவ்ஸ் யூ அனதர் லைஃப்? உங்களுக்கு இன்னொரு தடவை உயிர் கொடுத்து மனுஷனாக பிறந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? அவர் இப்படி எழுந்தாராம், அந்த டெத் பெட்டில் எழுந்துட்டு, ஐ வில் ஸ்டடி ஐச்சிங். அது பதில். அப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட் சொல்கிறான், உலகமே நீங்கள் எழுதின கமெண்டரி, அதாவது கன்ஃபியூஷியஸ் எழுதின ரைட்டிங் பேர் 10 Wings. அதை இங்கிலீஷ்லேருந்து மாற்றினோம்னா கமெண்டரிஸ் ஆன் ஐச்சிங் அப்படின்னு உணர்ந்துக்கலாம். அந்த கமெண்டரி எழுதினதே நீங்கள் தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு திருப்பியும் ஐச்சிங் படிப்பீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம், ஐ வில் லிவ் மை லைஃப் பெட்டர். என்னுடைய வாழ்க்கையை நான் நல்ல முறையில் வாழுவேன். இது வந்து ஒரு ஷார்ட் டைம் கெயினுக்காக பண்ணுறதோ இல்லை ஒரு ஃபேவர் கெயினுக்காக பண்ணுறதோ இல்லை. லைஃப் டைம் பர்பீச்சுவல் அக்யூமுலேட்டிவ். அதை தான் நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், சுப்பீரியர் பர்சன். அதுக்கு வந்து விலை கிடையாது. அந்த குணங்கள்லாம் வந்து நம்மளாக வளர்த்து நம்மளோட அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி எல்லா காலங்களையும் அது நம்ம உணர்ந்து செயல்படுறது. அது வேறு எங்கேருந்தும் கிடைக்காது. இப்படி ஒன் டைம் சொல்யூஷன், சும்மா ஒரு ஆப்பில் பார்க்குறது, அதை அப்படி எடுத்துக்கிறது, ஒரு டெசிஷன் வச்சு அதை வச்சு எடுத்துக்கிறதெல்லாம் வந்து ஷார்ட் டைம். நான் வந்து குறை சொல்லலை, நம்ம ஊரில் பிரம்மாண்டமான சிஸ்டம் இருக்குது, நான் அதையும் சொல்கிறேன். மகான் அகஸ்தியர் எழுதின பாய்ச்சிகை, அதில் 64 சாப்டர் இருக்கும். மகாபாரதத்தில் வந்த கேரக்டர் சகாதேவன், அவர் எழுதின ஆருடம், அதுக்கு பேர் தொடுக்குறி சாஸ்திரம்னு எழுதியிருக்கோம். அதில் 64 சாப்டர் இருக்கும். ஐச்சிங்லேயும் 64 சாப்டர், டிஎன்ஏ கார்டான்ஸ் 64. ஆச்சரியமாக இருக்குல்ல? நம்மளால் இதை பொருத்திக்க முடியும். ஒரு லேடிக்கு நான் சொன்னேன், நீ வந்து ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்லி அந்த இதை எடுத்துக்காதம்மா அப்படின்னு. இல்லை சார், இப்போ தான் எங்கள் மாமா
கடைக்கு போயிருக்காங்க வாங்கிட்டு வரதுக்கு. ஏன் அப்படின்னா அதில் ஒரு ஆசிட் இருக்கும், அமினோ ஆசிட். அது அந்த பர்சனுக்கு பொருந்தாது, அளவுக்கு அதிகமாகிடும். அது எனக்கு எப்படி தெரியும்னா ஐச்சிங்கில் சொன்னது. என்ன உணர்த்த வரேன்னா, நீங்கள் உங்களுடைய நலன் எல்லா நேரமும் ஐச்சிங் வந்து சம்டைம்ஸ் நம்ம வாத்தியார் மாதிரி கண்டிக்கும். அது ஒரு சாப்டரில் அதில் பதில் வரும். அது வந்து சாப்டர் நம்பர், இந்த புக்கில் வந்து 64 சாப்டர் இருக்கும். அதில் சாப்டர் நம்பர் 4 அதில் என்ன சொல்லுன்னா, இன்னசென்ட் சைல்டு இஸ் சீக்கிங் மை விஸ்டம். அந்த அறியாத பிள்ளை வந்து என்கிட்ட என்னுடைய ஞானத்தை பெற விரும்புது. முதல் முறை மரியாதையோடு கேட்டால், பயபக்தியோடு கேட்டால் நான் உனக்கு சரியான பதில் சொல்வேன். அதை விடுத்து திரும்ப கேட்டேன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன். இது கொஞ்சம் வந்து வாத்தியார் ஆசான் நம்மளை பெற்றவங்க கொஞ்சம் கண்டிக்கிற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு நம்மளோட உணர்ந்துக்க முடியும். ஐச்சிங் ஜோதிடம் ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன சார்? ஜோதிடம் ஒரு இது உணர்ந்துக்காக சொல்கிறது. ஜோதிடம் அப்படிங்கிறது அதுவும் பழமையானது, பலவிதமான சிஸ்டங்கள் கொண்டது. நட்சத்திரம் அது இது அதுலேயும் பல விதங்கள் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வேதிக் அஸ்ட்ராலஜி, அது போக நாடிகள். நாடின்னா நாடியில் 2-3 விதம் இருக்குது. ஓலை எழுத்து உள்ள நாடி, அது படிக்கணும்னா பெருவிரல் பொருந்தணும், அப்போ தான் ஓலை எடுக்க முடியும், அப்போ தான் காண்டம் போக முடியும். ஜீவநாடி, ஜீவநாடிக்கு எதுவும் தேவையில்லை. போய் அந்த நபர் உட்காந்தா அவங்க ப்ரேயரில் கனெக்ட் ஆகிட்டு அவங்க படித்து சொல்லுவாங்க, எழுத்துக்கள் வந்து போகும். பெரிய மகான் இந்த ஊரில் இருந்தார், அவர் பேர் வந்து அனுமத் தாசன். அவர் இல்லை இப்போது, அவர் ஜீவநாடி படித்தவர். அவரை மாதிரி இப்போ இன்னும் கொஞ்சம் பேர் படிக்கிறாங்க வேறு வேறு ஊரில் இருக்கவங்கள. ஸோ அது நாடி. ஜீவநாடிக்கு கை விரல் தேவையில்லை. பொதுவாக அஸ்ட்ராலஜி சிஸ்டமில் ஜாதகம் பேஸ் பண்ணியோ இல்லை வேறு எதையோ பேஸ் பண்ணி சொல்கிறவங்களுக்கு பிறந்த நேரம், நாள், நட்சத்திரம், பாதம் தெரியலன்னா நட்சத்திரம் அந்த ராசி மாறிடும், லக்னம் மாறிடும், அதெல்லாம் தெரியணும். அதுவும் போக இதெல்லாம் இல்லாமல் இருக்க சில சிஸ்டம் இருக்குது. அதுக்கு பேர் பிரசன்னம். பிரசன்னமில் நிறைய வகை இருக்குது. ஜாமக்கோல் பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், வெற்றிலை பிரசன்னம், தேவ பிரசன்னம், இவ்வளவு இருக்குது. தேவ பிரசன்னம் கோயிலுக்கெல்லாம் இந்த சாமியை வைக்கலாமா, கும்பாபிஷேகம் பண்ணலாமா அப்படின்னு அதெல்லாம் கேட்குறது. வெத்தலையை வச்சு பார்க்குறது தாம்பூல பிரசனம். அஷ்டமங்கல பிரசனம்னா தரையில் அந்த சக்கரமெல்லாம் வரைஞ்சி 8 பொருளை கொண்டு வச்சு அதுக்கெல்லாம் வேணும். அப்போ ஊருக்கே தெரியும் நீ பிரசனம் படிக்கிறேன்னு. ஆனால் அதெல்லாம் ஒரு காரணம், அதாவது அதுக்காக படிக்கிறது. ஜாமக்கோல் ஆருடம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ இப்படி இதெல்லாம் பலவிதமான சிஸ்டங்கள் இருக்குது. இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒன்று தேவைப்படும். ஐச்சிங்கில் ஆளை பார்க்க வேண்டாம். நான் வந்து அதை வந்து என்ன சொல்லுவேன்னா ரிமோட் படிக்கிறது. காலம் மாறி போச்சு, இப்போ பொருந்தாது, அதனால் அதை மியூசியமுக்கு அனுப்பிடுவோம். அடுத்தது குச்சி. மனுஷங்க என்ன பண்ணாங்க, பூமியை நல்லா வளம் கண்ட உடனே இயற்கையான மரங்கள் வளர்க்குறது, அதுலேருந்து உள்ள குச்சியை உபயோகிக்கிறது அப்படிங்கிற அந்த மெத்தடுக்கு வந்தாங்க. சரி மேட்டில் குச்சி என்ன பண்ணும், இதுக்கு பேர் மிலோஃபில் பிளான்ட் அப்படின்னு பேர். இது ஒரு தாவரத்தினுடைய கிளையோ அந்த மாதிரி. இது எடுத்து கட் பண்ணி சீசன் பண்ணி ஸ்மூத், இல்லைன்னா முள்ளாக இருக்கும், அதில் எடுத்து பண்ணினது. இந்த மெத்தடில் என்ன பண்ணாங்க, 50 குச்சி எடுத்துட்டு அதில் ஒரு குச்சியை இப்படி அடையாளம், சாட்சி, கடவுள் என்ன வேணால் வச்சுக்கலாம், வச்சுட்டு மீதி உள்ளதை இப்படி 2 பாகமாக பிரித்து ஒரு பாகத்தை எடுத்து அதுலேருந்து ஒன்றை எடுத்து இப்படி கையில், அதுக்கப்புறம் மீதி உள்ளதை 4 நாளாக பிரிப்பாங்க. அது இப்படி பிரிச்சுட்டு மீதி வரதை இப்படி சொரிக்கும். இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸை 18 தடவை பண்ணணும். 18 தடவை பண்ணிங்கன்னா 6 லைன் உள்ள அந்த இமேஜ் வரும். ஒரு நிமிஷம் சார்ட் இந்த மாதிரி இமேஜ் வரும். இது வர்றதுக்கு 18 தடவை பண்ணணும். இதில் என்ன ஒரு இது என்னன்னா கஷ்டம் என்னென்னா 45 மினிட்ஸ் ஆகும். பொறுமை போயிடும். மனுஷங்களுக்கு இப்போ தான் எல்லாம் மல்டி டாஸ்கிங், அவசரம், பொறுமை போயிடும். ஒன்று. ரெண்டாவது வந்து கவன சிதைவு ஏற்படும். அது மேலே ஒரு கவனம் இருக்கிறத வந்து ரொம்ப நேரம் நிலைச்சிருக்காது கவனம். ஸோ அதனால் அதை வந்து பொறுமையாக இருக்கவங்களுக்கு விட்டு அதை ஓரமாக வச்சிடும். நமக்கு இல்லை, நான் கொஞ்சம் அவசரக்காரன், எனக்கு டைம் கம்மியாக இருக்குது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா அவங்களுக்கு காயின் மெத்தட். காயின் தானே அப்படின்னு நினச்சக்கூடாது. இது வந்து ரொம்ப பழமையானது, வித்தியாசமானது. அந்த வித்தியாசம் என்ன, இதில் தனித்துவம் என்னன்னு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக இருக்கும். அதாவது மனுஷங்க மெட்டலை ஜெயிச்சு காயின் வந்து பல ரூபங்கள் எடுத்தது. இப்போ உதாரணத்துக்கு ராஜராஜ சோழன் காயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். இங்கே புதுக்கோட்டை சமஸ்தானம் பார்த்தீங்கன்னா காயின் ஒரு மாதிரி இருக்கும். திராவங்கூர் சமஸ்தானம் காயின் ஒரு மாதிரி இருக்கும். வேறு நாட்டு காயின் வேறு மாதிரி இருக்கும். இந்த காயின் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம்.
இதுக்கு நடுவில் ஒரு சதுரம் ம் நான் பிடிச்சின்னு இருக்கேன் இங்கே. ஸோ வட்டம் வந்து ஹெவன், சதுரம் வந்து எர்த் பூமி, நான் நம்ம மனித இனத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற ஆள். இதில் ஹெவன் எர்த் மேன் 3 வந்துச்சு. அந்த ட்ரினிட்டிங்கிறது இங்கே கம்ப்ளீட் ஆகும். இதில் மட்டும்தான் அது முடியும். ம் ஸோ இந்த காயினை யூஸ் பண்ணி, இந்த காயினை டாஸ் பண்ணி வேல்யூ அரைவ் பண்ணி, அந்த வேல்யூவிலேருந்து இமேஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, அந்த இமேஜை கொண்டு இதில் படிக்கிறது. பார்த்தீங்கன்னா இப்போ 3 இமேஜ் வரும். அது 2 சேர்த்தோம்னா 6 வரும். இதுக்கு பேர் ஹெக்ஸாகிராம்னு பேர். இதில் வந்து ஒரு இமேஜில் பார்த்தீங்கன்னா 6 லைன் இருக்கும். 6 லைன் கொண்டது ஹெக்ஸா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் 6. ஸோ ஒரு ஹெக்ஸாகிராமில் 6 லைன் இருக்கும். இதை கீழிருந்து மேலே ட்ரா பண்ணுவோம். ஸோ காயின் யூஸ் பண்ணி வேல்யூ அரைவ் பண்ணி இந்த இமேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த சார்ட்டில் என்ன நம்பர்னு கண்டுபிடிக்க இந்த சார்ட் ஆன்சர் கிடையாது. அண்ட் கைட் டு த ஆன்சர். ஸோ இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 வந்ததுன்னா புக்குக்கு போய் அந்த புக்கில் சாப்டர் நம்பர் 1 அதை படிக்கணும். ஸோ இப்படி இந்த ஸ்டெப்ஸு 3-4 ஸ்டெப் பண்ணி இது பழகினா தானே வந்துடும். முதல் தடவை தான் இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கணும். 2-3 தடவை படித்தோம்னா தானே வந்துடும். இது போக நாங்கள்லாம் மாடர்ன் டேஸ் பீப்புள், எங்கள் கையில் ஐஃபோன் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குதுன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதில் ஒரு சின்ன செட்பேக் என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 6 லைன் வரும்னு சொன்னேன் இல்லையா, இந்த 6 லைனில் எது வேணால் மாறும். இது என்னடா புதுசாக இருக்குதுன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா இதில் 6ல் கீழே உள்ள லைன் மட்டும் மாறிச்சுன்னா இந்த இமேஜே வேறு ஆகிடும். கீழே உள்ளது மேலே உள்ளது மாறிச்சுன்னா வேறே ஆகிடும். NCR P to the power of R Q to the power of N minus R அப்படின்னு ஒரு பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் ஒரு ஃபார்முலா வரும். அதுபடி போனீங்கன்னா இது 2 பவர் ப்ரோக்ரெஷனில் 4480 வரும். அது எங்கன்னு காட்ட சொல்ல முடியாது, உணர முடியும். இதில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த 64ல் இதில் இதெல்லாம் மியூட்டேட் ஆனால் இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பார்க்குறீங்க இல்லையா, இப்போ ஒரே நிமிஷத்தில் இது இமேஜ் மாறிடும். இதனுடைய சாப்டர் வந்து 12, இதனுடைய சாப்டர் 11. என்ன உணர்த்த வரேன்னா, தெரியாமல் தப்பாக படிச்சுட்டிங்கன்னா யூ வில் பி ரீடிங் ராங் ஆன்சர். அதுக்கெல்லாம் ப்ராப்பராக அந்த ட்ரைனிங், லேர்னிங் ஃப்ரம் அ டீச்சர். நானே படிச்சுக்க மாட்டேன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாதா, தாராளமாக படிக்கலாம். ஒரு பையன் அப்படி தான், நான் வந்து சாஃப்ட்வேர் அல்காரிதம் எல்லாம் எழுதுவேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயா நீங்கள் போய் படிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு 50 ரூபாய்க்கு புக்கு கிடைக்கும். சும்மா கோவத்தில் இல்லை, நல்லா வித் பிளஸ்ஸிங்கோட அனுப்பிச்சி விட்டேன். ஐச்சிங் பற்றி படிக்கணும், அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் எப்படி வந்துச்சு சார்? 1995 அந்த ஏரியாவில் நான் எனக்கு நிறைய டைம் இருந்தது. நான் ஒரு ஆஃபீஸில் கன்சல்டண்ட்டாக இருந்தேன். எனக்கு வந்து சுற்றி ஒரு புக் இருக்கும், என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா. நாங்கள் வந்து லா ப்ராஜெக்ட் அதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். பட் எனக்கு அவ்வளோவா வந்து எழுதுகிற வேலை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் இருப்பேன், என்னை கேட்டால் பதில் சொல்லுவேன், எக்ஸ்பர்ட் மாதிரி. எனக்கு நிறைய டைம் இருந்தது. என்னை யாரும் கேட்க மாட்டாங்க, எப்போ வந்தேன், எப்போ போனேன், நீ ஏன் உட்காந்து புக்கு படிச்சுன்னு இருக்க ஆஃபீஸில், அப்படிலாம் ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. அதனால் எனக்கு ஃப்ரீடம் கிடச்சிது. என்சைக்ளோபீடியா படித்தேன். அது போக புத்திஸ்ட் ட்ரெடிஷன், புத்திஸ்ட் சூத்ராஸ் எல்லாம் படித்தேன் அந்த பீரியடில். ஹீலிங் டெக்னிக்ஸ் படித்தேன், லைக் ரேக்கி, அந்த மாதிரி அந்த டிவைனிங் டெக்னிக், டவுசிங். அதுக்கெல்லாம் முன்னாடியே நான் ஹிப்னோசிஸ் அதெல்லாம் படிச்சிருக்கேன். கிளினிக்கல் ஹிப்னோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மெடிக்கல், டென்டல், கிளினிக்கல் அதெல்லாம் படிச்சிருக்கேன். இப்படி நிறைய விஷயங்கள் படிச்சுன்னு வரும்போது ஒரு ஆறுதல், அந்த தேடுதல், அந்த ஆர்வத்தில் ஐச்சிங் பற்றியும் நான் அதெல்லாம் பார்க்கும்போது 2-3 பேர் இருந்தாங்க. அது ஒரு புக் ஷாப்பில் நடந்த நிகழ்ச்சி. அது மயிலாப்பூரில் RK ராதாகிருஷ்ணன் சாலையில் ஃபவுண்டன் ஹெட் அப்படின்னு ஒரு புக் ஷாப் இருந்தது. அங்கே இந்த மாதிரி புத்தகத்தெல்லாம் கையில் பார்த்துட்டு இப்படி இதெல்லாம் தெரிஞ்சவன் ஒருத்தன் இங்கே இருக்கான், அவன் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டானாம் அப்படின்ற வார்த்தையை நான் உபயோகித்தேன். அறியாமைனாலேயோ இல்லை ஏதோ ஒரு வேகத்தில். அப்போது இப்படி என்னுடைய தோலை ஒருத்தர் தட்டினாங்க. நான் அப்படி திரும்பின உடனே, வணக்கண்டா, நீ திட்டுறது நான், நீ யார், நான் எதுக்கு உன்னை வந்து பார்க்கணும். அவர் வேற டி நகர் அந்த மாதிரி மாம்பலம் அந்த ஏரியாவிலேருந்து மயிலாப்பூருக்கு வந்திருக்காரு. எதுக்கு, என்ன பார்க்குறதுக்கு. அப்போ தான் அவர் சொன்னார். நான் சொன்னேன், ஐச்சிங் தெரியுமாமே அவனுக்கு, எதுவும் சொல்லி கொடுக்க மாட்டானம்மே. அவர் என்ன சொன்னார், நீ வா, நான் அவனுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லலை, யூ கம், வி வில் டிஸ்கஸ். எப்போ அது முடியும்னா 2 பேருக்கும் கொஞ்சம் ஒரே லெவலில் தெரிஞ்சிருக்கணும், இல்லை கொஞ்சம் ஒருத்தருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், ஏதாவது ஒன்று புரிஞ்சுக்கிற அளவில் கம்யூனிகேட் பண்ணணும். நான் வந்து அப்போ தான் ஆரம்பிக்கிறேன் இங்கே, லைக் அ ஸ்மால் லேர்னர். வேற அவர் வந்து ப்ரொஃபஸர், அஸ்ட்ராலஜி, வேதிக் அஸ்ட்ராலஜி, பஞ்சபட்சி சாஸ்திரம், கார்ட் டெக்னிக், பிளேயிங் கார்ட்ஸை வச்சு சொல்லுவாங்க, அது ஒரு டெக்னிக். ரூன்ஸுங்கிறது வைக்கிங்கோட சிலபிள்ஸ், இங்கிலீஷ் லெட்டர் மாதிரி இருக்கும், அதை வச்சு சொல்கிறது.
அந்த மாதிரியான நபர் அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் எடுத்து படிக்க படித்து கொஞ்சமாக புரிஞ்சு நிறைய புரியாமல் உருண்டு பிறண்டு எல்லாம் ஆகி ஒரு நாள் எடுத்து படிக்கும்போது, the innocent child is seeking my wisdom. When you ask with respect for the first time, I reveal a favorable answer. அது இதில் இருக்கும். சாப்டர் நம்பர் 4. அதில் என்ன உணர்ந்துக்கணும்னா, நம்ம ஐச்சிங்கிற அந்த நபரை நேரில் சந்தித்த உணர்வு இருக்கும். அது சொல்லும், ஐ do not reveal. படிக்கிறேன் பாருங்க. It was the ignorant child who sought me. When a divination was first made, I spoke. ஐனா ஐச்சிங். To ask twice and thrice shows disrespect. ரெண்டாவது தடவை மூணாவது தடவை கேட்டால் அவமதிக்கிற மாதிரி. When there is disrespect, I do not reveal a favorable omen. எனக்கு இந்த சாப்டர் வந்தது. நான் ஃபஸ்ட்டு டைம் உரிய மரியாதையோடையும் அடக்கத்தோடையும் பணிவோடையும் கேட்டதுனால என்ன இந்த இதுக்குள்ளே இணைச்சிட்டாங்க. என்னுடைய டீச்சர் ஐச்சிங். எனக்கு ஃபிசிக்கலாக யாரும் டீச்சர் கிடையாது. ஸோ அப்படி படிக்க ஆரம்பித்து நாளாக ஒரு கிட்டத்தட்ட நான் இதோட ஒரு தோராயமாக 30 வருஷம் செலவழிச்சிருக்கேன் இன்னைய தேதிக்கு படிக்கிறது. இந்த இதெல்லாம் என்னுடைய கைப்பட எழுதினது. இது பாருங்கள், இது வந்து ஹேண்ட் ரிட்டன். இதுக்கு பேர் வந்து சாக்கியோன்னு பேர். காப்பிங், ரைட்டிங். இதுக்கு நிறைய பொறுமை வேணும். ஒரு எழுத்து கூட அடித்தல் திருத்தல் இல்லாமல் இருக்கும். அவ்வளோ டிவோஷன் வேணும், அவ்வளோ ப்ரேயர் வேணும், அவ்வளோ மெடிடேட்டிவ் ஸ்டேட் இருக்கணும். ஒரு நேரம் நமக்கு புரியாது, அழுக வரும், கொஞ்சமாக புரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம்னா அது மாதிரி இருக்கிறதெல்லாம் தெரிய வரும். அப்படி உணர்த்தப்பட்டது தான் எனக்கு. ஸோ இதை படிக்கிறதுக்கு அவங்க விருப்பத்தோடு இருந்து நான் இதை ஒரு கோர்ஸாகவே டீச் பண்ணுறேன். அதுக்கு எப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும் சாதாரணமாக படிக்கிறதுக்குன்னு முதல் கேள்வி. அது ஒரு நபருக்கு இன்னொரு நபர் வித்தியாசப்படும். பொதுவாக ரொம்ப நாள் ஆகும். எடுத்த உடனே ஒரு டீப் லெவலில் போக முடியாது. அதையே நான் வந்து ஒரு 6 மணி நேரத்தில் எதிரில் உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்குற அந்த நேரத்தில் 6 மணி நேரம் போகிறோம். நான் அது ஒரு கோர்ஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். அது கடைசியில் வந்து அந்த நபர் இந்த அனுபவத்தை தான் உணர முடியும். அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்து ஸ்டூடெண்ட் விடுவேன். அது படித்த பிறகு அவங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் பதில், அவங்களுக்கு என்ன இமேஜ் வந்ததுன்னு அதை சொல்லுவாங்க. அது அவங்க புரிஞ்சின்றதில் விட்டு போனது ஏதாவது இருந்ததுன்னா நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு சொல்லுவேன், ஒரு பையன் என்னுடைய ஸ்டூடெண்ட் வீடு மாறினார். மாஸ்டர் புது வீடை பார்த்துருக்கோன்னு, அந்த வீட்டுக்கு பாம்பு உரமாக பாரு அப்படின்னு. அவங்க இருக்க இடத்துல கொஞ்சம் மரங்கள் அதெல்லாம் ஜாஸ்தியாக இருந்தது. அவன் சொன்னேன், பாம்பு வரல மாஸ்டர், குரங்கு வந்துட்டு போய் அப்படின்னா த அனிமல் கிங்டம்லேருந்து யாரோ உங்கள் இடத்துக்கு வந்துட்டு போகிறாங்க, அதனால் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் வீடு எங்கேயோ இருக்குது, நான் எங்கே போனேன், போகாத இடத்துக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது ஒரு வார்னிங் அவனுக்கு. அவன் போகிறதுக்கு முன்னாடியே அது வந்து வார்னிங் வந்துடுச்சு. அதேமாதிரி ஒருத்தர் வந்து நிலம் வாங்குறார், எங்கே காசர்கோடு அப்படிங்கிற அந்த இடத்துல. நிலம் இன்னும் வாங்க போய் பதிவு பண்ணலை, ஆனால் வாங்க பேச்சுவார்த்தை அதெல்லாம் நடக்குது. நான் இங்கே படிச்சுட்டு சொல்கிறேன், அந்த பூமியில் தண்ணி கீழே இருக்கும், ஒரே கல்லும் மலையுமா இருக்கும் அந்த ஏரியா அப்படின்னு. அவர்கிட்ட நீங்கள் போகவே இல்லையே பார்க்கலையேன்னு. நான் சொன்னேன், நீ போகிறல்ல, நீ போய் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. இந்த நபர் அங்கே போயிருக்காரு, பார்த்தா கிரவுண்ட் வாட்டரே இல்லை, கிணறுங்கிறது எல்லாம் காஞ்சி கிடக்கு, ரொம்ப பள்ளத்தில். நான் சொன்னேன், இன்னும் கொஞ்சம் வீட்டுக்கு போய் பாரு அப்படின்னு. போய் பார்த்தா எல்லா வீட்லேயும் கிணத்துல தண்ணி இல்லை. ஐச்சிங் பற்றி இவ்வளோ தெளிவான விளக்கத்தை எங்களுக்கு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.